ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தாகூர் அவர்களுடைய போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட் மாஸ்டரில் மொத்தமாகவே 2 கேரக்டர்ஸ் தான். ஒன்று போஸ்ட் மாஸ்டர், இன்னொன்று ரத்தன். ரத்தன் வந்து 12 இயர் ஓல்ட் ஆர்ஃபன் கேர்ள். வேறு போஸ்ட் மாஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்போ தான் வந்து அவருக்கு இங்கே நேம் கொடுத்துருக்குல. அவர் வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்காக உலாப்பூர் அப்படிங்கிற வில்லேஜ்க்கு வந்து வந்திருப்பார். இவர் வந்து கேல்கேட்டாவிலேருந்து இங்கே இந்த உலாப்பூர் அப்படிங்கிற சின்ன வில்லேஜ்க்கு வந்திருக்காரு. ஸோ அவர் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவார். பிகாஸ் ஒரு சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு திடீர்னு ஒரு வில்லேஜ் லைஃப்க்கு அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் பற்றி வந்து இங்கே கொஞ்சம் வந்து ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பக்கத்தில் வந்து அவருடைய அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு தேட்ச்டு ஹட் மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கூரையில் தான் வந்து வச்சுருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ் வந்து. அவர் தங்கியிருக்க இடத்துக்கிட்ட வந்து ரிவர் எல்லாம் இருக்கும். அப்புறம் பக்கத்தில் ஒரு இண்டிகோ ஃபேக்ட்ரி வந்து இருக்குது. அங்கே இண்டிகோ ஃபேக்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கே வந்து டைம் இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப பிஸியாக ஒர்க் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் போல். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே அவங்க பேச வந்தாலுமே வந்து இவர் வந்து ஒரு பேட் மிக்சர். இவருடைய கேல்கட்டா பேக்ரவுண்ட்னால் இவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் வந்து அட்டாச் ஆக மாட்டார். ஸோ இவர் வந்து ரொம்ப தனிமையாக வந்து ஃபீல் பண்ணுவார். இந்த புது பிளேஸில் யாரும் பேச இல்லாத ஒரு அந்த சுச்சுவேஷனில் இருக்கனால ரொம்ப தனிமையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எதை பார்த்தாலும் வந்து பொயட்ரியாக எழுதுவாங்கல்ல. அதே மாதிரி தான் நம்மளோட போஸ்ட் மாஸ்டரும் என்ன பண்ணுறாரு, கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த மரங்களை பற்றி, அந்த இலைகளை பற்றியெல்லாம் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. நம்ம தாகூர் வந்து எப்படி எழுதியிருப்பாருன்னா, கடவுளுக்கு தான்ப்பா தெரியும், ஓவர் நைட்டில் ஒரு ஜீனி, அலாவுதீன் விளக்குலேருந்து அந்த ஜீனி வந்து இந்த மரமெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரோடாக மாற்றி பெரிய பில்டிங்காக வந்துடுச்சுன்னா அப்போவாது இந்த ஹாஃப் டெட் மேன் வந்து திரும்ப உயிரோடு வருவான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் பண்ணியிருப்பார். பிகாஸ் பாய்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஒரு தனி வேர்ல்டுலலாம் இருப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே ஸ்டேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இவருக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா ரத்தன் அப்படிங்கிற அந்த ஆர்ஃபன் கேர்ள் தான். இவர் வந்து தனிமையில் தான் இருக்கார். இவருக்கு சம்பளமும் ஓரளவுக்கு தான் கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து அசிஸ்டன்ஸ் வந்து யாரும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண கிடையாது. இவரே தான் அவருக்கான குக்கிங்லேருந்து அவருடைய டெய்லி நீட்ஸ்லேருந்து எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா குக்கெல்லாம் இவர் பண்ணிக்குவார். பட் அந்த ரத்தன் அப்படிங்கிற பொண்ணு வந்து லைக் அந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி நெருப்பு மூட்டுறது, அப்புறம் சப்பாத்தி போடுறது, ஒரு சில திங்ஸ் எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப்ஸ் வந்து பண்ணுவாள். இன் ரிட்டர்ன் வந்து இவர் கொஞ்சம் சாப்பாடு வந்து கொடுப்பாரு. அவ்வளோதான். அந்த பொண்ணு ஆர்ஃபன்னால் அந்த பொண்ணுக்கும் அந்த தனிமையோட இதெல்லாம் வந்து தெரியும். மேபி அதனால கூட 2 பேரும் நல்லா அட்டாச் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாகூர் வந்து ஸ்டேட் பண்ணியிருப்பார். நம்ம போஸ்ட் மாஸ்டரும் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுனால என்ன பண்ணுவாருன்னா, சம்டைம்ஸ் வந்து ரத்தனை வந்து கூப்பிடுவார். ரத்தனை அந்த கூப்பிட்ட அந்த ஃபர்ஸ்ட்டு வாய்ஸ்க்கே வந்து அவள் வந்து தாதா பாபு கூப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாள். தாதா பாபு அப்படிங்கிறது அந்த ஒரு அஃபெக்ஷனேட் வே ஆஃப் அட்ரஸிங் த எல்டர். ஓகேவா? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குரல்லே வந்து நம்ம ரத்தன் வந்து ஓடி வந்து கூப்பிட்டிங்களான்னு சொல்லி கேட்பாங்க. போஸ்ட் மாஸ்டர் என்ன ஹெல்ப் கேட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அவரும் தனியாக இருக்கனால ரத்தன் உன்னோட ஏர்லி லைஃபோட கதை சொல்லு, உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்ல, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ரத்தனும் வந்து சொல்லுவாள். அவளுக்கு அந்த அளவுக்கு வந்து அவளோட சைல்ட்ஹுட் வந்து ஞாபகம் இருக்காது. அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் ஷேர் பண்ணுவாள். அவளுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். நம்மளுடைய இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் ஃபைனலி இருக்காங்களே, அந்த மாதிரி அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். அப்புறம் இவரும் வந்து போக போக அவருடைய லைஃப் பற்றி, அவருடைய பேரண்ட்ஸ், அவருடைய சிப்ளிங்ஸ் பற்றியெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார். ரத்தன் வந்து எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிடுப்பா அப்படின்னா, அந்த தாதா பாபு அந்த போஸ்ட் மாஸ்டரோட ஃபேமிலியை தன்னுடைய ஃபேமிலியாக நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு ஏதோ தனக்கே ஒரு ஃபேமிலி வந்து கேல்கட்டாவில் இருக்க மாதிரி ஷீ வில் ஃபீல். இது வந்து அவள் எந்தளவுக்கு இமோஷ்னலாக அவங்க கூட கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டுற விதத்தில் வந்து இந்த இது அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நாள் போக போக இவருக்கும் ரொம்ப போர் அடிக்குது இல்லை. ஸோ இவரும் தனியாக தான் இருக்கார். அந்த ரத்தனும் சும்மா தானே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எழுத படிக்க சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் மாஸ்டர் வந்து கூப்பிடுவார். ரத்தனும் ரொம்ப ஹாப்பியாக வந்து கற்றுக்குவா எழுத படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி வந்து டேஸ் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளில் என்ன ஆகிடும் அப்படின்னா, அவர் அந்த புது என்விரான்மெண்ட்க்கு அடாப்ட் ஆகாமல் அப்புறம் தனிமையில் இருக்கிறனால அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே வேறு இருக்குமா. ஸோ அவருக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ வந்து நம்ம ரத்தன் தான் வந்து ஒரு அம்மா எப்படி வந்து பார்த்துக்குவாங்களோ தன்னுடைய குழந்தைய, அந்த மாதிரி நம்ம போஸ்ட் மாஸ்டர் மேலே ரொம்ப கேர் எடுத்து அவருக்கு போரிச் பண்ணி கொடுக்கறது, மெடிசன்ஸ் டைமுக்கு கொடுக்கறது, டாக்டரை கூட்டிகிட்டு வரது, இந்த மாதிரி நிறையா ஹெல்ப் வந்து பண்ணியிருப்பாள்.
அப்போ தான் வந்து அவர் ரியலைஸ் பண்ணுவார், ஓகே நம்ம ரொம்ப லோன்லியாக இருக்கோம் அண்ட் திஸ் பிளேஸ் இஸ் மேக்கிங் மீ சிக் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கணும்னு வேலை பார்க்கணும்னு இல்லை, நம்மளே வருத்திக்கிட்டு பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணிடுவார். ஹி வில் பி வெயிட்டிங் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர். பட் இதெல்லாம் வந்து ரத்தனுக்கு தெரியாது. ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஃபைனலாக ஹி வில் டிசைட் டு ரிசைன் தி போஸ்ட் அண்ட் கெட் பேக் டு ஹிஸ் ஹோம் டவுன், அதாவது கல்கட்டாக்கு திரும்ப போகலான்னு சொல்லி முடிவெடுத்துருவார். ஸோ இது வந்து ரத்தனுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லுவார், இந்த மாதிரி நான் நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடுவேன் அந்த மாதிரி சொல்லும்போது ரத்தனுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிடும். ரத்தன் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா தாதா பாபு அப்படின்னு சொல்லி கேட்பா. பட் அவர் வந்து சிரிச்சிட்டு, நான் எப்படி உன்னை கூட்டிகிட்டு போக முடியும், என்னன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து தூங்க போயிடுவார். ஏர்லி மார்னிங் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி அவள் வந்து பாண்ட்லேருந்து தண்ணியெலாம் எடுத்து அவருக்கு குளிக்கிறதுக்கு வந்து வச்சுட்டு அவள் வந்து போயிடுவா. பட் அவர் கிளம்பும்போது அவள் ரொம்ப எதிர்பார்ப்பா, இப்போது நம்மளை கூட்டிகிட்டு போயிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவார், அவரோட சேலரியில் முக்கால்வாசி பங்கு எடுத்து அவகிட்ட கொடுத்து இதை வந்து செலவுக்கு வச்சுக்கோங்கிற மாதிரி கொடுக்க வருவார். பட் அவள் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே வந்து அங்கேருந்து ஓடிடுவா. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவர் வந்து கிளம்பிட்டு அங்கே போட்டில் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஃபீல் பண்ணுவார், பேசாமல் வந்து திரும்ப போய் ரத்தனை கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சேம் மொமெண்ட்லேயே அவர் இல்லைல்ல, லைஃப்பில் வந்து நிறையா பேரை வந்து மீட் பண்ணுவோம் அண்ட் பிரிவும் ஏற்படும். ஸோ மீட்டிங் அண்ட் செப்பரேஷன் இஸ் பிட் அண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் ஃபிலாசபிக்கலாக ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு ஹி வில் மூவ் ஆன். பட் அந்த சைடு நம்ம ரத்தன் வந்து இன்னும் எதிர்பார்த்துட்டே இருப்பாள், ஓகே என்னைக்காச்சும் ஒரு நாள் போஸ்ட் மாஸ்டர் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிட மாட்டாரான்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து தாகூர் எண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒர்க்கோட மேஜர் தீம் வந்து என்ன அப்படின்னா ஏலியனேஷன், ஹியூமன் கனெக்ஷன், அப்புறம் டிரான்சியன்ட் நேச்சர் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ். Hope you all understood the summary of this short story. For more such videos, to subscribe my channel. Thank you.